ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 52 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவும் மொத்த ஹண்டர்ஸ் டீமும் அந்த சைனாவில் இருக்க மலையில் இருக்க டீமன் கல்ட்டு கூட சண்டைக்கு போயிருப்பானுங்க. அங்கே நிறைய டீமன்ஸ் கல்ட்டு சேர்ந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ க்ளோட்டினி பவர் மூலமாக அங்கே இருக்க டீமன்ஸ்லாம் முழுங்கிட்டு செம சந்தோஷமாக சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடந்து பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அங்க ஒரு 2 ஹண்டர்ஸ், ஒருத்தனுக்கு கால் போயிருக்கும், இன்னொருத்தனுக்கு கை போயிருக்கும். அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிய போதுடா அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்துல பார்த்துட்டு இருப்பானுங்க. முன்னாடி பார்த்தா ஒரு டீமன் கையை முறிக்கிட்டு கொல்றதுக்கு ரெடியா இருக்கும். பார்க்கறதுக்கே சம பயங்கரமா இருக்கும். அவனுங்க அப்படியே மனசுல யோசிச்சுட்டு இருப்பானுங்க, இதை வெட்டுறதுக்காடா நம்ம 2 பேரும் வேகமா ஓடி வந்தோம், இது நம்ம கை காலெல்லாம் வெட்டி விட்டுருச்சு, என்னடா பண்றது, சாக போறேன்டா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அந்த டீமன் இவளை கொல்லலாம்னு சொல்லிட்டு கையை முறிக்கிட்டு ஓங்கி குத்த வரும் பாருங்க. அங்க வருவாங்க நம்ம கிம்மு வந்து அந்த டீமனை ஒரே வெட்டு 2 துண்டா வெட்டிட்டு சும்மா மாசா போஸ்ட் கொடுப்பான் பாருங்க. அது அப்படியே கீழே விழுந்து செத்துரும். அதை பார்த்துட்டு ஐயா நீங்க வந்துட்டீங்களா, எங்களை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கிம்மு, டேய் இந்த மாதிரி நீ பெரியவன் மாதிரி தனியா போய் சண்டை போடக்கூடாது, புரியுதா, கொஞ்ச நாள் அவனோட உயிரே போயிருக்கும், ஒழுங்கா கவனமா சண்டை போடு, பெரியவன் மாதிரி பண்ணாத அப்படின்னு நம்ம கிம்மு அவனை பிடிச்சி திட்டினது உடனே அதை கேட்டவன், ஐயோ என்னையா கார்டியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சொன்னாங்க, நீ என்னையா வந்தோடனே பிடிச்சி திட்டிட்டு இருக்க, பாரு என் கையெல்லாம் போயிடுச்சு, இதுக்கு நிறைய காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கிம்மும் சரி சரி போ, இங்கேருந்து பாதுகாப்பாக 2 பேர் கிளம்புங்க, இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு கடுப்பாய் போயிட்டு இருப்பான். அப்போ சாத்தானை யோசிச்சு பார்ப்பான், சாத்தான் நீ இங்கே தான் இங்கே இருக்க, உடனே நான் உன்னை கண்டுபிடிக்க போகிறேன், உன்னை கண்டுபிடிச்சி நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தூரத்தில் நம்ம கிம்மை பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அங்கே கயாவும் பரவாயில்ல, கிம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் மற்ற ஹண்டர்ஸை காப்பாற்றிடுவான் அப்படின்னு கயா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இங்கே ஹண்டர்ஸ் எல்லாம் டீமன்ஸ் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டீமன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கயாட்டு இருந்து அந்த பக்கம் தள்ளி போவானா, கேங்கு எங்கே போறீங்க அப்படின்னு கயா கேட்டோன்னே, இல்லை கொஞ்சம் எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ காதில் அந்த ஏர்பாட்ஸ் இருக்கும், அதில் என்ன நம்ம பிளான் படி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்தா நம்ம பல்லாக்க நம்ம ஹீரோ இறக்கி விட்டுருக்காங்க. தலைவா சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாரெல்லாம் இறக்கி விட்டுருக்கான் பாருங்க. பல்லாக்க இறக்கி விட்டுருக்கான், லிலித்து, அப்புறம் அந்த எலும்பு குடும்பண்டையே, அப்புறம் எக்கிண்டா எல்லாத்தையுமே இறக்கி விட்டுருக்கான். என்ன எல்லாத்தையுமே முடிச்சுட்றோமா, ஆட்டத்தை ஆடுறவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தனியாக ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் பொம்பளை ஒருத்தி மந்திரம் போட்டுட்டு தான் பார்த்தீங்களா. அப்போ அந்த டீமன் கல்ட்டு யூலியான்ற பொண்ணு மேஜிக் சம்மன் பண்ணி ஏதோ ஒன்று சம்மன் பண்ண ரெடியாக இருப்பா. அங்கே சுற்றி எரிமலை குழம்பா இருக்கும்ல, அதனால அவளுக்கு வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும். இருந்தாலும் நான் விட மாட்டேன், ஜூசா காசா அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் பண்ணுறதுக்கு மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பா. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் இந்த பொண்ணுக்கிட்ட தான் டீமன் கல்ட்டை சேர்ந்த ஒருத்தன், சீக்கிரமா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ சம்மன் பண்ணுங்க, ஏன்னா எனிமி நம்ம உள்ளே வந்துட்டாங்க, அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாமே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பார்த்தா அந்த போர்ட்டலில் தெரிஞ்சிருக்கும் அங்கே பல்லாக்கு, அந்த எலும்பு கூடு மண்டையன், லிலித்து, அப்புறம் எக்கிண்டா இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு பல்லாக்கு எப்படி இங்கே வந்தான், இவன் என்ன கார்டியன்ஸ்ல இருக்கான், இவன் ஒரு பயங்கரமான டீமன் ஆச்சு, இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் இங்கே வந்தானா ரொம்ப கஷ்டமாயிரும், சீக்கிரமா அவனை எவ்வளோ தடுத்து நிப்பாட்ட முடியுமோ தடுத்து நிப்பாட்டுங்க, சீக்கிரம் அவன் உள்ள வந்துடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் என்ன பண்ணுறது, நான் சம்மன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ நம்ம இதில் விட்டோம்னா இதுக்கப்புறம் எஞ்சி வரது ரொம்ப கஷ்டம், அந்த கார்டியன்ஸ் திரும்ப இங்கே வந்துட்டாங்க, நான் என்னோட லூசிஃபரோட ஆர்டரை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும், இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இதில் தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் பயங்கரமாக யோசிச்சுட்டு இது பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு அந்த கையில் இருக்க ஆர்பை உடச்சி தள்ளிட்டு, இப்போ நான் பண்ண போகிற விஷயத்தில் எல்லாருமே சாக போகிறாங்க, என் கையாலேயே எல்லாத்தையுமே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபரோட ஆசையை நான் நிறைவேற்றி அவரோட நம்பிக்கையான சிசியாவாக நான் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருப்பா. அவள் பயங்கரமாக அந்த டீமன் மேட்சுக்கு போட்டு ஏதோ ஒன்று சம்மன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான டீமன் என்னவா இருக்குன்னு தெரியல, ஆனால் அவள் அதில் சம்மன் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சம்மன் பண்ணிடுறா. அங்கே ஒரு டீமனு சரியான பெரிய சைஸு தண்டியாக வந்து விழும் பாருங்க. அது விழுந்த உடனே அங்கே இடம்லாம் சதறும், அது பார்க்கறதுக்கு பண்ணி முஞ்சமாக இருக்குது. நான் வந்துட்டேன், யார் என்னை தூக்கத்துலேருந்து எழுப்புனது, ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு அந்த பொண்ணு முட்டி போட்டு, லார்ட் என்னை மன்னிச்சிருங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எங்கள் எனிமையெல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை தூக்கத்துலேருந்து எழுப்புனதுக்கு உனக்கு தைரியம் இருக்கும் இல்லையா, அந்த தைரியமான மூஞ்சை நான் பார்த்தாகணும் அப்படின்னு அந்த டீமன் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி தூக்குனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை தீயை வச்சு எரிச்சு விட்டுரும். அவள் வழியில் கத்திட்டு இருப்பா, அவளை கொல்லுதுங்க இந்த டீமனு. இவன் முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இந்த கேரக்டர் இந்த டீமன் கொல்லுது. ஏய் நீ என்னை ரொம்ப சோதிச்சுட்ட, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டியா, உன்ன மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட வேலை சொல்கிறியா போடி அப்படின்னு அந்த பொண்ணை எரிச்சு கொன்னுறான் அந்த டீமனு. அச்சச்சோ
இவன் பார்க்கதாங்க காமெடி பீஸா இருக்கான். சும்மா டெரரான ஆளா இருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணையே கொன்னுட்டான். அப்புறம் அந்த பொண்ணை கொன்னுட்டு அவளை தாண்டி நடந்து இந்த பக்கம் வரும்போது அவன் உடம்பு ஃபுல்லா நெருப்பு அப்படி பத்திக்கிட்டு எரியும். இவங்கிட்ட ஃபயர் மேஜிக் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், இந்த பொண்ணு எனக்கு வேலை சொல்றானா ஆளா பாரு, மனுஷங்களை கொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் எத்தனை பேர் என் கையால சாக்க போறாங்களோ அப்படி சொல்லிட்டு வித்தியாசமான சவுண்டு கொடுத்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா பார்த்துட்டு இருப்பான். ஆனா பாக்குறதுக்கு என்னமோ காமெடியா தாங்க இருக்கு. ஆனா பண்றது என்னமோ பயங்கர வில்லத்தனமா தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணா வெளியே பார்த்தா 3-4 டீமன்ஸ் அப்படியே பறந்து வந்து கிம் அட்டாக் பண்ண வரும் பாருங்க. கிம் அதுக்கு முன்னாடி மாசா நின்றுட்டு இருப்பான். வந்த எல்லா டீமனையும் துண்டு துண்டா வெட்டி போட்டு தள்ளி மாஸ் காட்டிட்டு இருப்பான் நம்ம கிம்மு. இந்த பக்கம் நம்ம சாக மட்டும் சும்மாவா அவங்க செயினை வச்சு அங்க இருக்க எல்லா டீமன் கை தனியா கால் தனியா தலை தனியான்ற மாதிரி வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிரேஸ் அவங்களும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க இருக்க வெப்பனை வச்சு எல்லாத்தையும் வெட்டி வீசுறாங்க. அங்க பார்த்தா சைனா கில்டு மாஸ்டர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே வெட்டி வீசி இருக்கிற பார்த்துட்டு டீமனே பயந்து போயிரும். யாரா அவனுங்க இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது கிம் இங்க நிறைய டீமன்ஸ் இருந்தாலுமே நம்ம சீக்கிரமா எல்லா டீமன்ஸையும் கொண்டுட்டோம், அதனால இங்க நிறைய டீமன்ஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க டைஸும் கமாண்டர் பேக்கும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க மலையில பார்த்தா பயங்கரமான டீமன் பவர் எப்படி வெளியே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து கிம் இந்த டீமன் எனர்ஜி இதுக்கு முன்னாடி அந்த பல்லாக்கு வரும்போது இருந்தது அதே மாதிரியான டீமன் எனர்ஜி தானே, இங்க அது இருக்குதா, எப்படி அது சாத்தியம் அப்படின்னா சாத்தான் அங்க இருப்பானா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, பலாக்கு இருக்கானா சாத்தான் இருக்கானா தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்ப கிம்மு நம்ம உடனே நம்மளோட ஆட்களை கூப்பிட்டு இங்க இருந்து உடனே நகுந்தாகணும், ஏன்னா இங்க அந்த டீமனோட எனர்ஜி ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் என்ன செய்வான் அங்க கூட்டத்தை பிளந்துட்டு அங்க இருந்து செம்ம ஸ்பீடா ஓடி போயிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த எரிமலை இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டீமனை சம்மன் பண்ண இடம், அதுக்குள்ள நம்ம பல்லாக்கு வந்துடுறான். பல்லாக்கு வந்து அங்க பாதுகாப்பு இருந்த எல்லா டீமனையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு ஒரு டீமனு அச்சச்சோ யாரா அவன், நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன், ஆளை விடுங்கடா சாமி அப்படி சொல்லிட்டு அந்த டீமன் ஓடலான்னு பார்க்கும்போது நம்ம பலாக்க அப்படியே அதை காலை பிடிச்சி தூக்கி ஒரு அடி, அப்படி ஒரு அடியில் அப்படி உடம்புல ஓட்ட விழுந்துடும். இங்கேருந்து யாருமே தப்பிச்சு போக முடியாதுடா, ஒருத்தரையும் விட மாட்டேன் அப்படின்னு பலாக்கு இஷ்டத்துக்கு விளாடுறான். எல்லாத்தையுமே போட்டு தனதுக்கப்புறம் அங்கே அந்த எலும்பு கூட அதோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே கொண்டுருச்சு. அப்போ பல்லாக்கு டே வேற எவனாச்சும் இங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறீங்களா, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கடா பாப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம பலாக்கு சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம எக்கிண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ஏய் இந்த பாரு குட்டி டிராகனு, ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற, அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே எக்கிண்டா டிராகனு இல்லை நான் என்னோட கேங்குவுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அவரால் இந்த சிஸ்டமு இப்போ அவரோட பவரை கொஞ்சம் சீல் பண்ணிடுச்சு, அதனால அவருக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது உடனே பல்லாக்கு எக்கிண்டா தலையில கையை வச்சு குட்டி பொண்ணே உனக்கு கேங்கு பத்தி சரியா இன்னும் புரியல, அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா, ஒத்தையா நின்று டீமன்ஸ் எல்லாத்துக்குமே காட் ஆனவர், அவருக்குலாம் உன்னோட ஹெல்ப் நான் தேவைப்படாதுமா, நீ அவரை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த நெருப்பு குழம்பு மாதிரி பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்னடா அது அப்படின்னு பல்லாக்கு திரும்பி பார்த்தா ஜம்ப் பண்ணி வருதுங்க அந்த பெரிய பன்னி மாதிரி அந்த டீமனு. அது குதிச்ச இடத்துல அங்க இருக்க டீமன் எல்லாம் பறந்து போயிடும், அந்த அளவுக்கு செம தடியா இருக்குது. அதை பார்த்துட்டு பல்லாக்கு என்னதுடா இது குதிச்சதுலேயே இந்த அளவுக்கு பவரா இருக்கா, யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டீமனை பார்த்தோன்னா பல்லாக்கு சொல்லுவான், டே மாமோனு நீயாடா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பல்லாக்கு நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு தெரியும் போல இருக்கு. பல்லாக்கு டேய் உன்னை யாரா சம்மன் பண்ணா, லூசிஃபரோட ஆளா நீ அப்படி சொல்லும்போது என்னதே லூசிஃபர் ஆளா, நான் என்ன நாயாடா, நான் யாருக்கும் நாய் கிடையாது, நான் தான் பாஸ் தெரியும்ல அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்கே பல்லாக்கு அங்கே பின்னாடி இருக்க அந்த எலும்பு குடம் பண்ண நீ எக்கிட்டா கிட்டேயும் இங்கே பாருங்க இங்கேருந்து உடனே போய் என்னோட டீமன் கார்டை கூட்டுவாங்க, அவர் வந்தாதான் இது எல்லாமே முடியும் அப்படின்னு பல்லாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுவான். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே உள்ள பறந்து வந்துட்டு என்னை கூட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, நானே வந்துட்டேன் அப்படின்னு குளோட்டனி பாரு மூலமா அங்கே செத்து கிடக்க டீமன் எல்லாத்தையுமே அவர் முழுங்கிட்டு இருப்பாரு. அப்படி வந்ததுக்கப்புறம் டீமன் கார்டு வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லாக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மாமனை பார்த்துட்டு மாமோன் இவனா பரவாயில்ல என்னோட ஆப்பனண்ட் அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே நக்கலா சிரிச்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள பாருங்களேன் ஐயோ மாமுனா அடே இவன் எதுக்குடா இங்கே வந்தான், இவன் இருக்கிற பவருக்கு என் பவர் இப்போ சீலா இருக்கு, இப்போ நான் வந்துட்டு சண்டை போட்டேன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிருமேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அந்த பனிமூஞ்சனை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாங்க. ஆமாங்க நம்ம ஹீரோவே பார்த்து பயப்படுறாருன்னா ஒருவேளை அப்படி இருப்பானோ, நம்ம ஹீரோனை பார்த்து பயந்துட்டு ஐயோ என்ன பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பனிமூஞ்ச பையன் வந்துட்டியா நீ வந்துட்டியாடா வாடா 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 உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், டீமன் கார்டு நீ எப்பறம் அந்த பூமிக்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ சரியா படலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னேன். அந்த பண்ணி முடிஞ்சுவாய் நம்ம ஹீரோ பார்த்து வாடா வாடா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீயா நானா பார்த்தலாம் வாடா அப்படின்னு நம்ம ஹீரோவை சண்டை கூப்பிடுவான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், நான் அங்கேருந்து இங்கே பூமிக்கு வரும்போது என்னோட பவர்லாம் சீல் ஆகும் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, ஒருவேளை அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு மந்திர சக்தியான பொருள்கிட்ட தான் என்னோட பவர்லாம் சீல் ஆகிருக்குமோ,
என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் என்னோட பவர் எல்லாமே நான் சீக்கிரமா கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு அந்த டீமனை பார்த்துட்டு, டேய் பனி முஞ்சுவாயா, என்னடா நான் உன் கூட சண்டை போட்டா நான் தோத்துருவேன்னு நினைக்கிறியா? உண்மையாவா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டோன்னே, அவன் என்னமோ ஐயோ இவன் என்னமோ பவரா இருப்பானோ, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிமூஞ்சி வாயன் மனசுல எதை யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பனிமூஞ்சி வாயன்ட்ட, டேய் நான் 9வது நரகத்துல ராஜாவா இருந்தவன்டா. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தனா இருக்கும்போது என்கிட்ட நீ எப்படி மோதலாம்? நீ வேணா என் கூட வந்து சேர்ந்துறேன். நீ என் டீம்ல வந்து சேர்ந்தனா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். ஏன்னா நான் டீமன் கால்ரா. இந்த உலகத்தையே நம்ம சேர்ந்தே ஆட்சி பண்ணலாம். என்ன புரியுதா? அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாமூன்ற டீமனை டீலிங் கூப்பிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த டீமனும் சேர்ந்துடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குற மாதிரி யோசிச்சுட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஆஹாஹா இவன் என் கூட சேர்ந்துட்டானா இவனோட பவர்லாம் நான் எடுத்து இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறிடுவேன். வாடா 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 வசமா மாட்டின வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி நம்ம ஹீரோ பேசுறதை பார்த்து அந்த பனிமுஞ்சு வாயன் பயந்து நம்ம ஹீரோக்கு கூட சேர்றதுக்காக போயிட்டு இருப்பான். அப்படி சேரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு பாறை அப்படியே அந்த அதிர்வுல கீழே உள்ள பார்க்கும். அப்படி விழும்போது நம்ம ஹீரோ பவர் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அந்த கல்லை அப்படி வெடிச்சு சதறடிச்சிருவாரு. அதை பார்த்தோன்னு அந்த பனிமுஞ்சு வாயன் அப்படி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ச்சே எல்லாமே சொதப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த பன்னி முஞ்சுவாய் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ இப்போ ஒரு பவரை யூஸ் பண்ணியே அதுலயே தெரிஞ்சு போச்சு உங்ககிட்ட இருக்க அந்த காட் பவர் இப்போ இல்லைன்னு. வசமா மாட்டிக்கிட்டியா? நீ இப்போ அப்போ இருந்த மாதிரி இல்லை, ரொம்ப வீக்காக இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் டோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பா பாருங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோ எல்லாமே சொதப்பிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அந்த பனி முஞ்சுவாயன் அங்க இருக்க நெருப்பு குழம்பு வச்சு ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா எரிமலை குழம்பு வெடிச்சு சதறி அங்க இருக்க ஹண்டர்ஸ்க்குலாம் ரொம்ப டேஞ்சர் ஆயிருமே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பல்லா கிட்ட உடனே இங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாருமே பத்திரமா வெளியே கூட்டு போ, உடனே இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம பல்லாக்கு எங்கிட்ட அந்த எலும்பு கூட எல்லாருமே வெளியே போய் அங்க இருக்க ஹண்டர்ஸை பாதுகாப்பா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த பனி முஞ்சுவாயன் அவங்க போட்டோம் அந்த புள்ள பூச்சியெல்லாம் நான் கடைசியில் கொண்டுறேன், முதல்ல நான் ஒன்றை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பனி முஞ்சுவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆனோடனே நம்ம ஹீரோ டீமன் பவர் யூஸ் பண்ணி சும்மா செம ஸ்பீடாக பறந்து போய் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவன் கையில் நெருப்பு பவரை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த நெருப்பு பவரில் வரும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் டாச் பண்ணி கையில் வெப்பனை வர வச்சு ஸ்ட்ரைட்டாக போய் நெஞ்சிலேயே ஒரு சொருகு நல்லா சரக்குன்னு இறக்கி விட்டு அத்தாரிட்டி ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பின்னாடி வருவார் பாருங்க. அந்த இறக்குனதில் அந்த இடம் சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த வெடிச்சு சதறிச்சு பார்த்தீங்களா அதுல இருந்து நிறைய பன்னி முஞ்சு மாதிரி நெருப்பு கொண்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அதை அப்படியே டாஜ் பண்ணி பின்னாடி போவாரு. அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணி தப்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நறுக்குன்னு ஒரு குத்து விட பார்ப்பா மாதிரி நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த மோதிர பவர் யூஸ் பண்ணி அத்தாரிட்டி ஆஃப் செலஸ்டியல் ஃபோர்ஸ் பிளஸ் ஸ்கை பிரேக்கர்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு சம கோவத்துல ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அதே நேரம் அந்த பன்னி முஞ்சு வாயினும் ஓங்கி ஒரு குத்து விடுவான். ரெண்டு பேரோட கை நேருக்கு நேரம் மோதும். அந்த இடத்துல வைப்ரேஷன் சும்மா தெரிக்கும். என்ன ஆகுன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கை அப்படியே இருக்கும். ஆனா அந்த பன்னி முஞ்சு வாயனோட கையை சும்மா சதறும் பாருங்க, வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படி சதறினோடனே அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் அந்த பனி முஞ்சு வாயன். அப்படி சிரிக்கும் போது அவனோட ரத்தம் கோல்டன் கலர்ல வந்துட்டு இருக்குமா. அது நம்ம ஹீரோவோட கையில பட்டோன்னே நம்ம ஹீரோட துணியெல்லாம் அப்படி எரிஞ்சு போயிருது, கையில தீக்காயம் ஆயிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா என்னோட ரத்தமே ஒரு ஆசிட் மாதிரி இருக்கும்ல, இதை நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பனி முஞ்சவாயா ஹீல் பண்ணிட்ட போல அப்படி சொல்லும்போது ஆமா ஆமா நான் ஹீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை மறுபடியும் ஹீல் பண்ணிடுவான். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த காடை எடுத்து ஒரு வெப்பனை உருவாக்கினார் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஈட்டி எடுத்துட்டு இப்போ நீ கண்டிப்பாக சாக போறடா அப்படின்னு செம பவர் யூஸ் பண்ணுவார். அத்தாரிட்டி ஆஃப் கொலாப்ஸ், அத்தாரிட்டி ஆஃப் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவார் பாருங்க. அதை பார்த்துட்டாவன் என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த பனி சுழலை யூஸ் பண்ணி அவனை ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பனி சுழலை உருவாக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மேஜிக்கை கொண்டு வருவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அப்படி பறந்து போவான். அந்த அட்டாக்ல பறந்து போய் வந்துட்டு உன்னால் அவ்வளோதான் முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு புதுசாக ஒரு வெப்பனை உருவாக்குவார், ஃபாஸ்ட் வெப்பனு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னடா இந்த மாதிரி சின்ன ஈட்டில என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நேரா ஓடி வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வச்சு அவனை ஓங்கி ஒரு எரி அந்த வெப்பன் ஸ்ட்ரைட்டா போய் அவன் நெஞ்சில சுருணுன்னு என்ன ஆகும், அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவான். அவன் அப்படியே ஐஸ் கட்டிலே உறைஞ்சு போயிடுவான். நம்ம ஹீரோ சோபா என்னடா இந்த பனித்தலை என்னை ரொம்ப கடுப்பேற்றுறானே, சாக மாட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே உட்காந்துருவாரு. அப்புறம் பார்த்தா அவன் அந்த ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே உடச்சி சதற அடிச்சுட்டு இன்ஃபெர்னல் ரெலிக்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு போகிற மாதிரி ஒரு பந்தை உருவாக்கிடுவான். பந்தை உருவாக்கிட்டு என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோ பார்த்து அவ்வளோதான் உன் பணிலாம் என்ன ஒன்றும் செய்யாது, என் நெருப்பு ஒன்று என்ன செய்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு அந்த பாலை நம்ம ஹீரோ பார்த்து நேராக வீசுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பாலுக்குள்ளேயே போயிடுவாரு. அவன்
அவ்வளோதான் நீ சாக போற, நான் தான் இது எல்லாத்துக்குமே ராஜாவாக போறேன், அந்த டீமன்ஸில இருந்து பவர் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அது நேரம் இந்த பக்கம் அப்படியே கிம் ஓடி வந்தான் பாத்தீங்களா, இங்க ஸ்ட்ரைட்டா அந்த பனிமுஞ்சு வாய் பின்னாடி தான் வந்து நிக்கிறான். இங்க நம்ம ஹீரோவை அந்த பெரிய பாலுக்குள்ள அடைச்சோன்னே நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிடுவான். அதை பார்த்து நம்ம கிம்மு, என்னது என்னோட அண்ணனை உள்ள அடிச்சிட்டானா, இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. நம்ம ஹீரோவே அந்த பனிமுஞ்சு வாயன் சிறப்பிடிச்சிட்டானா, இதுக்கு எப்படிங்க சாத்தியம்? நம்ம ஹீரோ விட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம ஹீரோ அந்த பனிமுஞ்சு வாங்கிட்டு இருந்து தப்பிப்பானா? நம்ம ஹீரோவாலே அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையே. கிம் என்ன செய்ய போறான்? அவன் வந்து வசமா மாட்டிக்கிட்டானா? அவன் கதையை முடிய போதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.